ஹாய் செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். இங்கிலீஷ் சீசன்லாம் எப்படிப்பா எழுதுறீங்க அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஓகேப்பா. ஸோ 12th காமர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பப்ளிக் மாடல் கொஸ்டின் விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட். அடுத்த எக்ஸாம்க்கு நம்மளே படிங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்மளுடைய கௌதம் மீடியா சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு தான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நல்லா கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. ஸோ ஏமாத்திராதீங்க, ஜாயின் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகேவா? உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல். அப்புறம் எனக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அடுத்த வீடியோ கொடுக்க. ஓகேவா? ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ செல்லக்குட்டி. ஸோ ஓகே, ஒன் மார்க் பாருங்கள். ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் கமெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், த நம்பர் ஆஃப் பார்ட்டிஸ் இன் அ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் டேஸ், தேர் ஆர் டேஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் த கண்ட்ரி. அண்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் கன்சியூமர் மூவ்மெண்ட். அட் சிக்ஸ்த் ஒன், செவன்த் ஒன் பாருங்கள், ஏ மேஜர் பிளேயர் இந்த மணி மார்க்கெட் இஸ் த டேஸ். மணி மார்க்கெட்னு சொன்னாலே ஹர்ஷத் மேண்டா தான் ஞாபகம் இருப்பா. அந்த படம் பார்த்துட்டு அதே மைண்டாகவே இருக்குது. அடுத்து செவன்த் ஒன் பாருங்கள். அடுத்து எயித் ஒன், த கேட்டகரிஸ் ஆஃப் ஆண்டர்பனர். எயித் ஒன், த சேர்மன் ஆஃப் த நேஷனல் கன்சியூமர் டிஸ்ட்ரிபியூட்ஸ் ரெட்லெஸ் கமிஷன் இஸ் டேஸ். ஸோ காமர்ஸ் பொறுத்தவரைக்கும் சென்டம் அடிக்கணும்ப்பா. ஏன்னா நீங்கள் காமர்ஸ் குரூப் எடுத்துருக்கீங்க. 450 மேலே எடுத்தால் தான் உங்களுக்கு நல்ல மார்க்காக இருக்கும். டோட்டல் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ 9, 10 பாருங்கள். சோஷியல் மார்க்கெட்டிங் டீல்ஸ் வித். 10th ஒன் பாருங்கள், த ஃபைனல் எய்ம் ஆஃப் மாடல் மார்க்கெட்டிங் இஸ் டேஸ். அடுத்து 11th ஒன், ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் அ டேஸ் அசெட். அட் 12th ஒன் பாருங்கள். அடுத்து 13, training methods can be classified into dash and dash training. And 14th one, macroeconomics, environment of business is a dash factor. 5th one, public companies shall have a minimum number of dash directors. At 16th one, என்ன கேட்டிருக்காங்க, primary market is also called as dash. The 17, trading in dematerialization shares commerce on the NSE in a dash. Green marketing is also known as. At the 19th one பாருங்க, dash results from the removal of barrier between national economies to encourage the flow of goods, service, capital and labor. And 20th one உங்களுக்கு management is an art. management is an dash art and science. art and science art science என்னன்னு தெரியல. ஸோ அடுத்து பார்ட் 2 உங்களுக்கான 2 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் இதுதான். லிஸ்ட் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் ஈஸி. வாட் இஸ் கேபிட்டல் மார்க்கெட், அதுவும் ஈஸி உங்களுக்கு. இது கேபிட்டல் மார்க்கெட், மார்க்கெட்டிங் மிக்ஸு, மேனேஜ்மெண்ட் டூல் 3 இது ஈஸி. அடுத்து 26, 27, 28, 29, 30 உங்களுக்கான கம்பல்சரி கொஸ்டின்ஸ்ப்பா. கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். வேறு ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு. ஓகேங்களா? கம்பல்சரி கொஸ்டின். வாட் இஸ் த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்ஸ் ஆஃப் குட்ஸு. வாட் இஸ் ரோல் பிளே மெத்தட், அது ஈஸி. அப்போ 28. அப்புறம் 31லேருந்து 33 வரையும் பாருங்கள். எக்ஸ்பிளைன் பியர்ஸ் spectacular. Write a short note on secondary market, list out the main functions of management. அப்புறம் எக்ஸ்பிளைன் பியர் ஸ்பெக்குலேட்டர். ஸோ இந்த 3ல் ஃபஸ்ட் ஒன் ஈஸி, செகண்ட் ஒன் ஈஸி, தேர்ட் ஒன் தெரில எனக்கு. ஸோ ரைட் எனி 3 கேட்டகரிஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ், இது ஈஸிப்பா. அடுத்து ஹூ ஆர் த மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் கமிஷன், இதுவும் ஈஸி. எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் தியரியாக தான் இருக்கும் மேக்ஸிமம். அடுத்து 37, 38, 39 பாருங்கள். அடுத்து 40, கிவ் நோட் ஆன் மேக் இன் இந்தியா ஸ்கீம். மேக் இன் இந்தியா ஸ்கீம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அதை பற்றி எனக்கு எதுவும் தெரில. ஃபுல்லாக காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாம். ஸோ 41, 42 பாருங்கள். 5 மார்க் கொஸ்டின்ஸ் எதிராக சாய்ஸ் தான். ஒன்று ஏ எழுதணும், இல்லை பி எழுதணும், இல்லை தமிழ் மொழினா ஒன்று ஆ எழுதணும், இல்லை ஆ எழுதணும். ஓகேவா? Explain the principles of modern management. Explain the micro environmental factors of business. Explain the functions of capital market. Explain the challenges faced by human entrepreneurs. The 43, 44 பாருங்க. Explain the functions of SCBI, ரொம்ப important. Explain details the elements of contract of sale. So contract of sale, so 2 மார்க்லையும் 3 மார்க்லையும் வந்திருக்கு, 5 மார்க்லையும் வந்திருக்கு. 3 மார்க்கா 2 மார்க்கா? ஸோ கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் இதுலேயே வந்திருக்கு, நான் பார்த்தேன். இதே கொஸ்டின் பேப்பர் தான். அப்புறம் ஷேர்ஸ் அண்ட் டிபேச்சர்ஸு, அப்புறம் ரெக்யூப்மெண்ட் அண்ட் செலெக்ஷன்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன். இதெல்லாம் ஈஸி தான். ரெக்யூப்மெண்ட்னா ஆள் எடுக்கிறது, செலெக்ஷன்னா செலக்ட் பண்ணுறது. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. ஸோ இன்டர்வியூ எடுத்து ஆள் இருக்காங்கன்னா ரெக்யூப்மெண்ட்டு, செலெக்ஷன்னா போலீஸ் ட்ரைனிங் வச்சு செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா அதுதான் உங்களுக்கு செலெக்ஷன். ஓகேங்களா? அடுத்து 45 பாருங்கள். 45, கிவ் நோட் ஷார்ட் நோட் ஆன் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஜெனரல் மீட்டிங். வாட் ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ். நுகர்வோரின் பொறுப்புகள் யாவை. ஸோ அடுத்து 46 பாருங்கள். எக்ஸ்பிளைன் ஹவு த மார்க்கெட் கேன் பி கிளாசிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் எக்கனாமிக்கு. பொருளாதார அடிப்படையில் சந்தைகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது என்பதை விளக்குக. நுகர்வோர் எவ்வாறு சுரண்டப்படுகிறார்கள் என்பதை விளக்குக.
எக்ஸ்பிளைன் ஹவு கன்சூமர்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்டட். இப்போ 47 கடைசி. எக்ஸ்பிளைன் த பர்பஸ் ஆஃப் ட்ரைனிங். எக்ஸ்பிளைன் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அ செக். பயிற்சியின் நோக்கங்களை விளக்குக. காசோலையின் இணைப்புகளை விளக்குக. ஸோ தட்ஸ் இட்பா. வீடியோ எனக்கு வந்துச்சு. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் நான் அடுத்து அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு அடுத்த அப்டேட்ஸ் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன்ப்பா. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் அப்படியே எழுதுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.